ஏனென்றே தெரியாமல் சிவ வழிபாட்டை மேற்கொண்டேன். சொல்வதற்கு யாருமில்லை, வழிகாட்டுவதற்கும் யாருமில்லை. நானாக பிடித்த லிங்கம், நானாக செய்த வழிபாடு, எம்மை ஆட்கொண்ட இறைவனின் அருளால் அது நடைபெற்றிருக்கிறது என்பது தற்போதுதான் தெரிய வருகிறது. அதை உணர்வதற்கு கூட நாம் வழிபடுவது யார் என்று தெரியாமலே நாம் செய்த வழிபாடுகள், நாம் செய்த சிறு சிறு காரியங்கள், அதனின் தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்திற்கு வந்த பிறகுதான் தெரிய வருகிறது. அதனாலதான் சொல்லப்படுறது, எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியமானது ஈசனின் செயலால் நடைபெறக்கூடியது அப்படிங்கிறது. ஒரு செயலை செய்கின்றோம் அப்படிங்கும் போது அது ஈசனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். ஈசன் என்ன சொல்கிறாரோ உங்களுக்குள் இருந்து அதை பின்பற்றி நடந்து சென்றோமே ஆனால் கண்டிப்பா அதோட நீட்சியானது நன்றாகவே இருக்கும். இல்ல சிவனவே அடிபணிந்து செல்கிறீர்கள், அவர் மந்திரத்தை மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல மேன்மையடைந்து கொண்டு சென்று கொண்டே இருப்போம். அதோட நீட்சிக்கு அவரே குருவாகவும் இருக்கின்றார். குருவை உங்களுக்கு அடையாளமும் காட்டுகின்றார். அதன் வாயிலாக உங்கள் வாழ்க்கையோட நீட்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமையும்.